அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்ட சென்றிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அங்கு உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வழிநெடுகளும் நின்று கொண்டிருந்த மக்களை உற்சாகத்துடன் சந்தித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கோவையில் ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்ட செல்லும் வழியில் மக்களை சந்தித்து வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவை வந்தடைந்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு திமுகவின் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என வரவேற்பளித்து வருகின்றனர். அதனுடைய காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இன்று நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய அவருக்கு வழிநெடுகிலும் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவருமே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் சரியாக 4 மணி அளவில் அவர் பங்கேற்கிறார். புதிதாக உருவாக உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இன்று அவர் அடிக்கல்லையும் நாட்டுகிறார். அதே போல மாலை 5 மணி அளவில் சிவானந்தா காலனி பகுதியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொது மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்கிறார். தற்பொழுது கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பரிமளா.